நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சவிதா கிருஷ்ணராஜ். சிக்கனை விட ப்ரோட்டீன்லேயும் டேஸ்ட்லேயும் குறையாத ஒரு சோயா சங்க்ஸ் அதை யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் ரைஸ், பீன்ஸ், கேரட், கேபேஜ், ஆனியன், கார்லிக், கொத்தமல்லி, சோயா சங்க்ஸ், பெப்பர், சால்ட், மசாலா, சோயா சாஸ், ரெட் சில்லி சாஸ். ஸோ இப்போ எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இதை முதல்ல நம்ம ஒரு கடாய் வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம சாப்பாடு ரொம்ப மீந்து இருக்குன்னாலும் நீங்கள் பண்ணலாம். இல்லை தனியாக இதுக்கோசரம் நீங்கள் ஃப்ரைட் ரைஸ் மாதிரி பண்ணிக்கணும், அது பிரியாணி ரைஸ் தான் வேணுன்ற மாதிரி எதுவுமே கிடையாது. என்ன ரைஸ் இருக்கோ அதை வச்சு நீங்கள் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி வீட்டில் திடீர்னு பண்ணுற ஃப்ரைட் ரைஸ் தான் இது. பட் நம்ம சிக்கன் ஃப்ரை எக்கு எல்லாம் யூஸ் பண்ணுறத விட நம்ம சோயா சங்க்ஸ் யூஸ் பண்ணுறோம். இந்த சோயா சங்க்ஸ் நம்ம ஆல்ரெடி சுட தண்ணியில் போட்டு ஊற வச்சு எடுத்துருக்கோம். ஸோ இது நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கலாம். 1 கப் எண்ணெய் போடுங்க. ஸோ 1 கப் அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கோங்க. ஸோ ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் பண்ணும்போது நம்ம வீட்டில் பண்ணும்போது பூண்டு போட்டிங்கன்னா ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. அதனால் நம்ம கொஞ்சம் பூண்டு போட்டுக்கலாம். ஸோ இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு. ஸோ பூண்டு இதாகிடுச்சு. ஸோ இதோட நம்ம வெங்காயம் கட் பண்ணிக்கலாம். ஸோ வெங்காயம் ஃப்ரைட் ரைஸுக்கு பொடிசாக நறுக்கிக்கோங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் கூட போட்டுக்கலாம். அது இல்லைன்னா நம்ம வீட்டில் திடீர்னு பண்ணுறதுனால அதனால் எது இருக்கோ அதை நீங்கள் போட்டுக்கலாங்க. அதெல்லாம் ஒன்றும் வெங்காயத்தை போடணும். ஸோ இதோட பீன்ஸ் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கோம். ஸோ ஃப்ரைட் ரைஸுக்கு எப்படி வேணுமோ அப்படி நறுக்கி வச்சுருக்கோம். ஸோ அது 1 கப்பு. நீங்கள் எந்த அளவுக்கு ரைஸ் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் காயெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கேரட் ஒரு 2 கப் இருக்குது. ஸோ இது கூடயே கேபேஜ் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த காயோடையே சோயா சங்க்ஸ் நம்ம ஊற வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அது கூட நீங்கள் இதை கூடயே போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு அந்த டேஸ்ட், நம்ம என்னென்ன மசாலா போடுறோமோ எல்லா டேஸ்ட் இதில் மிக்ஸ் ஆகும். ஸோ இதை அப்படியே போட்டுக்கலாம். ஸோ இதில் இப்போ சோயா சாஸ் நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நம்ம போட்டு இதில் இந்த அளவுக்கு ஒரு 2 ஸ்பூன் நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ இதை பாருங்கள், 2 ஸ்பூனில் நல்லா இப்போ கலந்துடுங்க. இப்போ ரெட் சில்லி சாஸ் இதுவும் ஒரு 2 ஸ்பூன்ஸ் இருக்குது. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ரைஸுக்கு வேண்டும்ன்றது இதெல்லாம் ஆட் பண்ணக்கூடாது, வெஜிடபிள்ஸுக்கு மட்டும் ஆட் பண்ணலாம். கொஞ்சம் இதில் தண்ணி எல்லாம் எதுவுமே போடாதீங்க. அப்படியே நீங்கள் கலந்துகிட்டே இருந்தீங்கன்னா வெந்துடும். ஆக்சுவலி ஃப்ரைட் ரைஸுக்கெல்லாம் நீங்கள் அரை வேக்காடு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். கேபேஜ், பீன்ஸ் எல்லாமே வெஜிடபிள்ஸு அரை வேக்காடாக சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இதில் நீங்கள் சில்லி பவுடர் எதுவுமே போட தேவையில்லைங்க, இப்படியே தான். ஸோ இப்போ ஓரளவுக்கு அது மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதில் ரைஸ் ஆட் பண்ணும்போது எவ்வளோ இதுக்கு ரைஸுக்கு கொஞ்சம் சால்ட் வேணுமோ அவ்வளோ நம்ம இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இன்னொரு டிப் என்னென்னா, ஃப்ரைட் ரைஸ் பண்ணும்போது எந்த ரைஸ் இருந்தாலும் நீங்கள் தனியாக ஒரு கடாயில் எண்ணெய் போட்டு அதை கொஞ்சம் பெரட்டி அந்த எண்ணெயிலேயே இந்த ரைஸ் ஃப்ரை ஆகிடுச்சின்னா அதுக்கப்புறம் இதில் சேர்த்திங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் ரொம்ப ட்ரையாக இருக்குது, கொஞ்சோண்டு எண்ணெய் போட்டுக்கலாம் இதில். ஸோ இந்த மாதிரி நல்லா கலந்துருங்க. அது கொஞ்சம் ஹையில் வச்சிடலாம். கொஞ்சம் இதுக்கு காரம் பெப்பர் தான். ஸோ பெப்பர் போடுறோம். பெப்பர் இதுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நம்ம போட்டுக்கலாம். இது ஃப்ரைட் ரைஸ் மசாலா. ஸோ இது எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க.
ஸோ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகிடணும். இது ஸ்மெல் பாருங்கள், நல்லா உங்களுக்கு அந்த ஃப்ரைட் ரைஸ் ஸ்மெல் வரும். ஸோ வெளியில் நம்ம சாப்பிட்டோன்னா அது கொஞ்சம் சாப்பாடெல்லாம் வந்துட்டு வேகாமல் கொடுப்பாங்க. ஸோ நம்ம வீட்டில் செய்கிறது வந்துட்டு சுத்தமாக நம்ம வந்து நல்லா சாப்பாடு வேக வச்சு செய்யலாம். அரை வேக்காட்டில் சாப்பிட்டா நல்லது இல்லை உடம்புக்கு. அதனால் நல்லா வேக வச்சுட்டு சாப்பாடை அப்புறமா பண்ணுங்கள். ஸோ ஒரு 5 to 10 minutes எல்லாம் போட்ட அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 to 10 minutes விட்டுடுங்க. ஸோ அதெல்லாம் நல்லா வந்து மிக்ஸ் ஆகி நல்லா டேஸ்ட் கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்போ நம்ம வந்து இதை ஆஃப் பண்ணிடலாம். ஸோ ஒரு ஹெல்த்தியான ரிச் ப்ரோட்டீன் சோயா சங்க்ஸ், ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஃப்ரைட் ரைஸ் ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். நாளைக்கு இன்னொரு டிஷ்ஷோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.